வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எடுத்தது. வாய்ஸ் சரியில்லைன்றதுக்காக போடாமல் இருந்தேன். ஊர்லேருந்து சில திங்ஸ்லாம் இனியாப்பா கொண்டு வந்திருந்தாங்க. சிலது நான் வாங்க சொன்னதும் கூட. அண்ணி வீட்டிலேருந்து கொய்யாப்பழம், அதுக்கப்புறம் லவாப்பழம் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். நாங்கள் வந்து இதை லவாப்பழம் தான் சொல்லுவோம், இங்கே வந்து நாகப்பழம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கருவாடு அக்காவை வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன். அவங்க வந்து கொஞ்சம் கார கருவாடு, அப்புறம் இந்த வெங்கனா கருவாடு இதெல்லாம் கொஞ்சம் கலந்த மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெத்திலி வாங்கியிருந்தாங்க. எல்லா கருவாடுமே நல்லா இருந்தது. ஏன்னா இப்போ நான் சாப்பிட்டு 2 டைம் வச்சு சாப்பிட்டுட்டு அதனால சொல்கிறேன். பொதுவாக கருவாடுலாம் நான் இங்கே வாங்குறதே இல்லை, வாங்கவே மாட்டேன். ஃபஸ்ட்டு ஊருக்கு போனேன்னா கொஞ்சம் பல்காக வாங்கிட்டு வந்துடுவேன். ஒரு 2 கிலோ கிட்ட கூட வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன். அடுத்த டைம் ஊருக்கு போகிற வரைக்கும் அது வரும். தீர்ந்துட்டாலுமே சரி, நான் கருவாடு இங்கே வாங்கவே மாட்டேன். எனக்கு பிடிக்காது இங்கே உள்ள கருவாடு, நல்லா காஞ்சிருக்காது. புளி வந்து நம்ம மரத்துலேயே எடுத்த புளி தான். எல்லாமே கம்மியாக தான் கொடுத்து விட்ருக்காங்க. ஏன்னா இப்போ ஊருக்கு போகிறோம், அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் அப்புறம் மல்லித்தூள்லாம் கொடுத்து விட்ருந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீ போட வந்தாச்சு. அன்றைக்கி இனியாப்பா வீட்டில் தான் இருந்தாங்க, லீவ் போட சொல்லியாச்சு. அது என்னன்னே தெரியல, இனியாப்பா ஒரு 2-3 நாள் வரலைன்னா சரி, மறுநாள் லீவ் போட்டே ஆகணும். கெஞ்சி கதறியாவது லீவ் போட வச்சுருவேன். அது மாதிரி வீட்டுக்கு வந்து தங்கவே இல்லையா, அப்படியே ஊருக்கு போயிட்டாங்க. அதனால் லீவ் போடுங்கன்னு சொல்லி அன்றைக்கி போட வச்சாச்சு. சரியா சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு அன்றைக்குமே நான் கருவாட்டு குழம்பு தான் வச்சேன். வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே படத்துக்கு போகலான்னு கேட்டிருந்தாங்களா. நான் பொதுவாக அந்த படத்துக்கெலாம் கிளம்புறதில்ல. ஏன்னா 3 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காரணும், அதெல்லாம் பிடிக்காது. இதுவே சுற்றி பார்க்க கூப்பிட்டா எங்கேயா இருந்தாலும் ஓடிடுவேன். இருந்தாலும் இனியாப்பா கூப்பிட்டுட்டாரு. வேறு எங்கேயும் போகிறதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அதனால் அப்படியே கிளம்பிட்டோம். இந்த ஷாலை பற்றி சொல்லணும். இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அக்கா பொண்ணுகிட்ட வாங்கினேன். நான் கேட்டதுமே எனக்கு கொடுத்துட்டா. ஆனால் ரொம்ப நாள் வச்சுருந்தேன், இது யூஸ் பண்ணவே இல்லை நான். இந்த டாப்புக்கு யூஸ் ஆகுன்றது எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சுது. அதனால் எடுத்து கொஞ்சம் சீன்லாம் போட்டுட்டு இருந்தேன். அப்படியே இந்த டாப் வந்து லாங் டாப், என் தம்பி அடிக்கடி போடுன்னு சொல்லுவான். அவன் வாங்கி கொடுத்தது தான். ஆனால் போடுறதில்ல, ரொம்ப லாங்காக இருக்குமா, அதனால் போட மாட்டேன். போட்டாலுமே இது இந்த மாதிரி தான் தூக்கிக்கிட்டே, இப்போ கீழே தண்ணியெல்லாம் மழை பெஞ்சிருக்கு, தண்ணியெல்லாம் கிடக்கு, அதனால கொஞ்சம் தூக்கிக்கிட்டே தான் நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால் போட மாட்டேன். அன்னைக்கு கிளம்பி போகும்போதுமே நல்ல டிராஃபிக்கு. ஆனால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். நம்ம போனால் எப்போவுமே குடுவாஞ்சேரியில் வெங்கடேஸ்வரா தேட்டருக்கு தான் போவோம். அன்னைக்கு ராயன் மூவிக்கு தான் போயிருந்தோம். கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னாடி ரோட்டில் வந்து கார்லாம் போட்டிருந்தாங்களா, அதை தம்பி பார்த்துட்டு இருந்தான். கேட்டுக்கிட்டு வேற இருந்தான். அது ஒன்று 500 சொன்னாங்க. நம்ம வீட்டுக்கு 2 வாங்கணுமே, ஏன்னா சண்டை கட்டி நாருவாங்க. அதனால அதை வாங்கலை. லைட்டாக ஓட்டி மட்டும் பாருடான்னு சொன்னால் அப்புறம் அவனே வேணான்னு சொல்லிட்டான். அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு தேட்டருக்குள்ளே போயாச்சு. நாங்கள் வந்து ஆன்லைன்லாம் டிக்கெட் புக் பண்ணோம். இங்கே பார்த்தா ஃபுல்லாக காலியாக தான் இருந்தது. படம் நல்லா தான் இருந்தது, ஆனால் எங்கேயும் முடிவு இல்லாமல் இருந்த மாதிரி இருந்தது. தேட்டருக்கு பொதுவாக போனால் நாங்கள் எந்த ஸ்நாக்ஸுமே வாங்குறதில்ல. தம்பிக்கு மட்டும் எப்போ போனாலும் ஒரு பாப்கார்ன் தான். அப்படியே படம்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். மதியம் வந்து அதே கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. நைட்டுக்கு வந்து கருவாட்டு குழம்பு மட்டும்தான் இருந்ததா, வீட்டில் காயும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தம்பிகளுக்கு முட்டை சாதம் வச்சுட்டேன். எங்கள் தலைவன் வந்து கருவாடே வறுத்து விட்டுறேன், கருவாட்டு குழம்பு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் வறுத்து சாப்பிட்டு நல்லா தான் இருந்துச்சு. எங்கள் கருவாடை நாங்கள் குறை சொல்லவே மாட்டோம். தம்பிக்கும் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துக்கிட்டே அப்படியே சாப்பாடும் ஊட்டி விட்டுட்டேன் அவனுக்கு. அதுக்கப்புறமா எல்லாருமே போய் தூங்கியாச்சு. அன்னைக்கு டேவே சூப்பராக போச்சு. ஏன்னா இனியாப்பா எங்கள் கூடவே இருந்ததுனால. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். பாய்.